ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனஷம் ஷேர்ஸ். நீங்கள் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை இனிமேல் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கலாம். உங்களோட இந்த ஷேர் பிஸ்னஸுக்கு என்னோட இந்த வீடியோ நிச்சயம் உதவியாக இருக்கும். தொடர்ந்து வீடியோவை முழுசாக பாருங்கள். 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம முதலீடு செய்கிற கம்பெனி நல்ல லாபம் சம்பாதிச்சாதான் நமக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு ஷேர் வாங்கினோம்னா சில பேர் அந்த ஷேரோட ஃபண்டமெண்டல் பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க, சிலர் டெக்னிக்கல்ஸ் பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சிலர் இந்த ரெண்டையும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் 4வது ஒரு குரூப் இருக்கு, அவங்க இது எதுவும் பார்க்காம யாராவது ஃப்ரீயா இந்த ஸ்டாக் வாங்க இவ்வளோ போகும்பா, இந்த ஸ்டாக்கு இந்தாங்க தீபாவளி டிப்ஸு, இந்தாங்க பொங்கல் டிப்ஸுன்னு சொல்றவங்க பின்னாடி போயிட்டு பணத்தை போட்டு தொலைச்சிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பைக் வாங்குறோம்னு வைங்க, அதை வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஓட்ட பழகிக்கும் இல்லையா? அப்படிதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் முதலீடு செய்யறது பத்தியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பங்கு வாங்கினோம்னா அந்த பங்கு நல்ல பங்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பங்கோட தகவல்களை அலசி ஆராய்ஞ்சு, அதாவது நம்ம வாங்க நினைக்கிற ஸ்டாக் எந்த கம்பெனியோடதோ அந்த கம்பெனியோட தகவல்களை அலசி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறது. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் அனலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனத்தோட அடிப்படையிலிருந்து அலசி ஆராய்ஞ்சு அந்த நிறுவனம் எப்படி செயல்படுது, எவ்வளோ லாபம் சம்பாதிக்குது, எவ்வளோ கடன் இருக்கு அந்த நிறுவனத்துக்கு, இப்படி நமக்கு தேவையான எல்லா தகவல்களும் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலமா கிடைக்கும். இப்போ நாம ஒரு ஷேரை சரியான விலையில வாங்குறது முக்கியம். அப்பதான் வந்து எப்போ விற்கிறதுன்றது பத்தியும் ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால நாம வாங்கின ஷேர்ல லாபம் சம்பாதிக்க முடியும். அப்படி இல்லைன்னு வைங்க, நம்ம வாங்கின ஷேர் ஒன்று வாங்கின பிறகு விலை குறையும், இல்லைன்னா நல்ல ஏறி இருக்கும், நாம வந்து இன்னும் ஏறும்னு நினைச்சிட்டு அப்படி காலம் தள்ளிட்டு இருக்கும்போது தடால்னு அதனுடைய விலை இறங்க ஆரம்பிக்கும். 10-20% நஷ்டத்துல கூட போய் நிற்கும் சில நேரத்துல. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 10-20% இறங்கிச்சு அப்படின்னும் போது இந்த ஸ்டாக்கை திரும்ப வாங்குவாங்க. 20% இறங்கி இருக்கு, அதனால நான் ஆவரேஜ் பண்றேன், அப்போ அந்த லாஸ் வந்து டேலி பண்ணிடுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்க முதல்ல வாங்கினப்பயே சரியான விலையில வாங்கல, அப்புறம் சரி அது ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருக்கும் போதும் அதை புக் பண்ணல, இன்னும் ஏறும்னு ஒரு பேராசையில இருந்துட்டாங்க. இந்த 2 முறை செஞ்ச தப்ப உணராம மறுபடியும் அந்த ஆவரேஜ் பண்றேன்னு 3வதா போயிட்டு அதுல காசு போட்டு ஒரு தப்பு பண்ணுவாங்க. இதனாலதான் நிறைய பேர் அவங்க பணத்தை மார்க்கெட்ல இழக்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்ல வியாபாரம் ஆகிற ஷேரோட விலை எல்லாமே அது வந்து வியாபாரம் செய்யற ஷேர் ட்ரேடர்ஸ் பலரோட பேராசைனாலையும் அங்க வியாபாரம் செய்யற ஷேர் ட்ரேடர்ஸ் சிலரோட பயத்தினாலையும் மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும். தினந்தோறும் அந்த மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிற ஷேர்ஸோட ப்ரைஸ் வந்து இப்படி ஒரு விதமான ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் அதுதான். சிலர் அது நல்லா இருக்குன்ட்டு அதை பிடிச்சி ஓடி போய் தேடி வாங்க ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு சில ஷேரை வித்துட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரேடியா விலை ஏறி இருக்கும், ஒரேடியா விலை குறைஞ்சிருக்கும், இல்லை வந்து ஒரு நடுத்தரமான இடத்துல இருக்கும். இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது காலையில் 9:15 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது முதல் 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய ஏற்ற இறக்கங்கள் அது ஒரு விதமாக இருக்கும். 2லேருந்து 3 மணிக்கு அது ஒரு ஸ்டேஜ், அதில் ஒரு பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமாக இருக்கும். கடைசியாக 3 மணி 3:30க்குள்ள பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமாக இருக்கும். இது நாள் முழுக்க வந்து வெவ்வேறு விதமான விலைகளில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். கிரிக்கெட்டில் இப்போ கடைசி ஓவரில் கடைசி பாலில் 6 அடித்து ஜெயிக்கிற மாதிரியான விஷயம்லாம் இதில் நிறைய நடக்கும். அதனால தெளிவாக ஒரு ஷேரோட ஃபேர் வேல்யூன்னு சொல்லக்கூடிய சரியான விலையை கண்டுபிடிச்சு அந்த ஷேரை வாங்குறது முதல் வெற்றி நமக்கு. அப்புறமா அது சரியான தருணத்துல கிடைச்ச லாபம் போதும்னு வித்துட்டு வெளியே வர்றது அடுத்த வெற்றி. இந்த 2 வெற்றியும் சேர்ந்தா நீங்க தான் வந்து ஷேர் மார்க்கெட்ல புலி சிங்கம் எல்லாமே. ஷேர் மார்க்கெட்ல காளைகள் கரடிகள் அப்படின்றது இருக்கு. நான் இதை ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன். அந்த ஃபேர் வேல்யூ மற்றும் ஃபண்டமெண்டல் பத்தி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க முதல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
கட்டுறது கையளவு, கல்லாதது கடல் அளவு. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.